ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமானமில் பார்க்க போகிறது சம்பா வீட் ரவா உப்மா. ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் இது. அதுக்கு இங்கே வந்து கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் அதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இது வந்து மிக்சட் வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் நம்மக்கிட்ட இருக்கோ அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து கேரட், பீன்ஸ், பட்டாணி இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இது கூட முள்ளங்கி ஆட் பண்ணலாம், புடலங்காய் ஆட் பண்ணலாம், அவரைக்காய் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ரவையை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 1.5 கப்பு ரவை இன்றைக்கி எடுத்திருக்கேன். 1.5 கப்பு ரவை எடுத்து நல்லா ஒரு பேன்லேயோ இல்லை ப்ரெஷர் குக்கர்லேயோ ஃபஸ்ட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆயில், நெய் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், ட்ரையாகவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சிம்மில் வச்சு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்ல ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வறுக்க வேண்டியது இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலர் ஆகி நல்ல ஸ்மெல் வர ஆரம்பித்த பிறகு நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இதே பேன்லேயே நம்ம ஒரு ப்ரெஷர் பேன் வச்சா நம்ம அதே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பீஸ் பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, ஒரு ஏலக்காய். ரொம்ப ஃப்ளேவராகவும் தேவையில்லை, இந்த அளவுக்கு போதும். இதை லைட்டாக வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம குக்கரில் பண்ணுறதுனால கண்டிப்பாக எல்லாமே சேர்ந்து வந்துடும், அதனால் ஸ்லைஸ் பண்ணாலே போதுமானது ஆனியன்ஸை. இங்கே வந்து பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா, கொத்தமல்லி எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். இதுவும் இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் தான். இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் வதங்கவும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிச்சடிக்கு வந்து இது காரம் வந்து இந்த பச்சை மிளகாய் தான். ஸோ தேவையான அளவு இப்போவே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கலாம். அது கீழே பிடிக்கிற ஸ்டேஜ் ஆகிறதுக்கு முன்னாலேயே நம்ம வந்து இந்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை நல்லா ஸ்மாஷ் பண்ணுற அளவுக்கு நம்ம வதக்கி அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு காரம்னு பார்த்தோன்னா பச்சை மிளகாய் மட்டும்தான். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம அப்போவே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிட்டு இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க மிக்சட் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ரொம்ப பேசிக் வெஜிடபிள்ஸ் தான் எடுத்திருக்கேன். கேரட், பீன்ஸ், பட்டாணி, இது கூட அவரைக்காய் ஆட் பண்ணலாம், முள்ளங்கி ஆட் பண்ணலாம், புடலங்காய், சவ் என்ன வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம புதினா, கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு பிரியாணியோட ஃப்ளேவரும் இருக்கும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாதி அளவு புதினா, கொத்தமல்லி ரெண்டையும் இப்போ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வதங்கவும் நம்ம வந்து இதுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை குக் பண்ணிடலாம். ஒரு 3 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். 1.5 கப்பு ரவைக்கு 3லேருந்து 3.5 கப்பு. நம்ம வெஜிடபிள்ஸ் இதை விட ஜாஸ்தியாக எடுத்தோன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அதையே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம ரவையை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கட்டி தட்டாமல் நம்ம வந்து இந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சஸில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட்டிப்படாமல் நம்ம வந்து கிண்டி எடுத்துடணும். இதை கட்டிப்படாமல் நம்ம கிண்டிக்கணும். இது நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இப்போ நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த குக்கரை மூடிட்டு ஒரு 9 to 10 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 2 விசில்ஸ் வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது கிச்சடிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா சாஃப்டாக குக் ஆனால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போது ப்ரெஷர் வந்து ஆரம்பித்த ஸ்டேஜில் நான் வந்து விசில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில்ஸ் இல்லைன்னா 9 to 10 மினிட்ஸ் வந்து நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ப்ரெஷர்லாம் அடங்கி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான தேங்காய் சட்னியும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்களா நம்மளோட வீட் கிச்சடி, சம்பா வீட் ரவா கிச்சடி இப்போது ரெடியாக இருக்குது. இது கூட நம்ம பேலன்ஸ் வச்சுருந்த கொத்தமல்லி, புதினா ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
இந்த புதினா கொத்தமல்லி கடைசியில் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளோட கிச்சடிக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கடைசியில் கொஞ்சம் ஆட் பண்ணுறதுக்கும் வச்சுக்கோங்க. பர்ஃபெக்டாக வந்திருக்கு நம்மளோட சம்பா கோதுமை வீட் கிச்சடி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணுறதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்மளோட சம்பா ரவை வீட் கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.